20லேருந்து 40 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் கவனமா இருக்கணும். பேச்சுல நிதானமா இருக்கணும். செயல்ல வந்து சொன்னது சொல்றபடி இருக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத ராகு கொஞ்சம் பொய் பேச வைப்பாரு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா கத்தி மேல நடக்கிற மாரி இருக்கு. பார்த்து நடக்கணும் இந்த மாதம். ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். அதுலலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 12ஆம் இடம் நல்லா வலுத்திருக்கு. அதனால அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. 12ஆம் வீட்டு அதிபதி திரும்ப எகைன் 22ஆம் தேதி வரை உங்க ராசிக்குள்ள வரப்போறாரு. ஸோ, அதனால அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தூக்கம் இல்லாம இருந்த தவித்தவங்கலாம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா தூங்க போறீங்க. ஸோ, 5ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். 40லேருந்து 60 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் வரும். நான் திரும்பவும் சொல்ற மாரி யாராவது ஆட்டைய போட்டு தான் சில விஷயம் பண்ணுன்ற மாரி இருந்தா அது வேண்டான்னு சொல்லுங்க. நெறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு முடிவுக்கு வரும். இன்வெஸ்டர் வருவாங்க. நிறைய கடகராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மைகள் கிடைக்கும். இந்த வயதத்தவர்களுக்கு தொழில் வெற்றி கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இதுவரைக்கும் பண்ணாத தப்புக்கு பழியேத்த எல்லா நிலைமையும் மாறும். முதுகு வலி, ஷோல்டர், இடுப்பு பெயின், கால், காஃப் மசில்ல இருந்த பெயின் எல்லாம் மாறும். ஒரு மாரி புது உத்வேகம் இருக்கும். நல்லா இருக்கு. ஒண்ணும் நெகட்டிவா ஒண்ணும் இல்ல. ஏன்னா செவ்வாயோட பார்வை ஆல்மோஸ்ட் 5ஆம் இடத்துக்கு விதிக்க ஆரம்பிச்சிருந்தா பிள்ளைகள் மூலமாக பெருமை, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி எல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதிகமா இருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டாம். 60 வயது தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஏன்னா சமசப்தமமா 7ஆம் இடத்த பார்க்குறாரு குரு நல்லது தான் இருந்தாலுமே, ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அடி வயிறு கழிவுகள் போகக்கூடிய இடத்த கவனமா பார்த்துக்கணும். சில பேருக்கு நெஞ்சு வலி, நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். கடக ராசியில கடகத்துல ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவ நடக்கும் உங்களுக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதுமானது. ஸோ விழிப்புணர்வோடு கூடிய ஒரு வியாபார வெற்றி, வியாபார உத்தி, தொழில் மேன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு. இதுல என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? காமாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சிறிய ராஜயோகத்தை கொடுக்கும். முடிஞ்சா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அம்பாளோட படத்த வாங்கி வைக்க. அம்பாள் தவழ்சு கோலத்துல இருக்கு. அத பாருங்க. எங்க ஊரா இருந்தா பக்கத்துல மாங்காடு இருக்கு. அங்க போய் பார்த்துட்டு வாங்க. இல்ல காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில்ல போய் வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அம்மன் கோயில்ல போய் பிரேசுடி அம்மன் கோயில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா 3ஓட ஒரு வாக் போயிட்டு வாங்க. நிலாவோட நடத்தல் அப்படின்றது கடகராசிக்காரருக்கு மிகப்பெரிய பிராச்சிதம் தான். இந்த தடவ சுயம் சார்ந்த சில விஷயங்கள் இயங்கும். எது பண்ணா கரெக்ட், எது பண்ணா தப்புன்ற கிளாரிட்டியே இந்த தடவ குடுக்கும் அது. இந்த தடவ நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, நெறைய முயல் பார்ப்பீங்க. ஏன்னா பணம் வரப்போகுது. பணம் வரவெல்லாம் பிரச்சனை இருக்காது. அப்ப நெறைய முயல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கடகராசிக்காரங்க நெறைய முயல் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தடவ. முயல பார்க்கறது, முயல வாங்குறது, எங்கேயாவது ஒரு இடத்துல தெரிஞ்சா முயல் தெரியறது, ராபிட்ன்ற வார்த்தைகள் கேட்கறது, அந்த ஷர்ட் கிடைக்கிறது, ஏதோ ஒண்ணு அதோட சம்மந்தப்படுறதெல்லாம் இந்த தடவ நடக்கும். முயல் சம்மந்தப்பட்டு சில விஷயங்கள் நடக்கும். பணவரவுல இருந்த தடை நிவர்த்தி ஆக போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த முயல் பார்த்தல் என்பது இருக்கும். ஓகே. அதே மாரி நெறைய கடகராசிக்காரங்க இந்த தடவ 6 நம்பர் கண்ல படும். நீங்க வண்டி ஓட்டிட்டு இருந்தா பின்னாடி வண்டி நம்பர் 6ன்னு தெரியும். இல்ல நீங்க ஏதாவது ரூவா நோட்டு பயன்படுத்துங்க. அதுல 6ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகி வரும். சுக்கிரன் பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கான் கடகத்துக்கு இந்த தடவ. ஸோ கொஞ்சம் கவனம் பெண்கள் விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தா போதும். மத்தபடி சூப்பரா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு. விழிப்புணர்வோடு கூடிய வெற்றிகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.